வணக்கம். தமிழக வாக்காளர் பெருக்குடி மக்கள் அனைவருக்கும் திமுக தளபதி நம்பர் 1 இணையதளத்தின் வாயிலாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 23/4/2026 நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த தமிழகம் முழுவதிலும் உள்ள வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு திமுக தளபதி நம்பர் 1 இணையதளத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதனை ஒரு கணம் சிந்தித்து வாக்களியுங்கள். இல்லை என்று சொன்னால் மறுபடியும் இந்த தமிழகம் பாதாளத்துக்கு சென்றுவிடும். இந்த 5 ஆண்டு காலத்தில் தலைவர் தளபதி அவர்களும் தமிழக முதல்வர் அவர்கள் எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கிறார். என்னென்ன சேவைகள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெற்று இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் மகளிருக்கு, இளைஞர்களுக்கு, அதே மாதிரி தொழில்துறை, பள்ளி கல்வித்துறை அனைத்திலுமே இன்றைக்கு தமிழகம் முன்னுரிமை பெற்றிருக்கிறது. அண்ணா நகர் தொகுதி வேட்பாளராக அருமை அண்ணன் சிற்றரசு அவர்கள் களம் காண்டிருக்கிறார். அவருக்கு அண்ணா நகர் தொகுதி மக்கள் பெரும் வரும் வாக்குகளை செலுத்தி அவரை வெற்றி பெற செய்யுமாறு திமுக தளபதி நம்பர் 1 இணையதளத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க இருக்கக்கூடியவர் MK கார்த்திக் அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, நல்ல மக்களுக்கு பரிச்சித்தமானவர். அவருக்கு உதயசூரியன் தினத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருவம்பூர் தொகுதியில் வேட்பாளராக களம் கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவே மறுபடியும் மீண்டும் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இன்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பள்ளி கல்வித்துறையிலேயே அவர் சாதித்து காமிச்சிருக்கிறார். அதே போன்று சைதாப்பேட்டை தொகுதி வேட்பாளர் அருமை அண்ணன் மாசு அவர்கள் சுகாதாரத்துறையில் இன்றைக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது என்பதனை ஒரு உதாரணமாக. அதே போன்று நமது அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறையிலே என்னென்ன சாதித்திருக்கிறார் என்பதனை மக்கள் அறிவீர்கள். அறநிலைத்துறையில் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எண்ணற்ற சேவைகளை இந்த தமிழகத்துக்கு செய்திருக்கிறார். அதையெல்லாம் மக்கள் கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டும். அதே போன்று நம்மளுடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்தில் ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் அதை முன்னெடுத்து அதை உடனடியாக சரி செய்யக்கூடிய இடத்தில் இருவருமே இன்றைக்கு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் தமிழகம் முழுவதிலும் உள்ள மக்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை தந்திருக்கிறார். இந்த 5 ஆண்டு காலத்தில் எதிர்கட்சிகள் இன்றைக்கு அதை தவறாக சித்தரித்து மக்களிடத்திலே எடுத்து செல்கிறார்களே தவிர ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு தமிழகம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்குது என்பதனை இன்னொரு மாநிலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஆகையால் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள வேட்பாளர்கள் அனைவரையும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு திமுக தளபதி நம்பர் 1 இணையதளத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை பெரும் வாரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு விக்கிரவாண்டி தொகுதி மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திமுக தளபதி நம்பர் 1 இணையதளத்தின் வாயிலாக நன்றி, வணக்கம்.